நடிகர் தனுஷ் ஃபாரின் கிளம்புறாரு, ஒரு ஆங்கில படத்தில் நடிக்க செக்இன் ஆகிட்டாரு. ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறாரு. 5 நிமிஷத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆகணும். எனக்கு என்னடா பண்ணுறது, யார்கிட்ட இந்த இடத்துல போய் நிற்கிறது அப்படின்றப்ப சரி இவற்றை கேட்கலாம், தப்பாக எடுத்துகிட்டு கூட பரவாயில்ல, பட் அந்த உரிமை நமக்கு கொடுத்துருக்காருன்ட்டு கேட்டேன். மேனேஜர் வந்து சார் ஏர்போர்ட் போயிட்டாரு, எங்கே உள்ள செக்இன் ஆயிருப்பாருன்னு நம்பர் கிடைக்கல. அப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றி நம்பர் வாங்குறதுக்குள்ள ஒரு சீட்லாம் உட்காந்து சீட் பெல்ட்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஃபோன்லேயும் கேட்டுச்சு. ஃபோன் பண்ணேன், சொல்லுங்க ரொம்ப என்ன ரொம்ப பண்ணார். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சார், ஃபோன் பண்ணிட்டேன், சாரி ஏதாவது பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா. என்ன ரொம்ப சொல்கிறீங்க, நான் ஏர்போர்ட் உள்ளே இருக்கேன், ஃபோனை வைங்க 10 நிமிஷத்தில் பாருங்கள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். 10வது நிமிஷம் நான் என்ன நினச்சேனோ அதை விட பெருசாக பண்ணி ஒரு மிகப்பெரிய ரிலீவ் பண்ணி விட்டார். இந்த 5 நிமிஷம் உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பண்ணிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். சொல்லும் போதே உங்களுக்கு கண்ணு கலங்குது. ஆமாம், அந்த மாதிரி மிகப்பெரிய உதவி பண்ணார். என்னை ரொம்ப பிடிச்ச ஒரு மிகப்பெரிய உதவியெல்லாம் ஒன்று பண்ணார் நடிகர் தனுஷ். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து ஃபினான்ஸ் லெவலில் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணார். அப்போ கோவிட் டயத்தில் அவருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை. கூடவே சில உடம்பு தான் அவனுக்கு பெருசு, குழந்தை மாதிரி அருவோம் அப்படின்ட்டு பாருங்க. நாங்கள் எடுத்த ஃபோட்டோ கூட ஒன்று இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோ ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவர்.